உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே மணமக்கள் தகவல் முகாம் என்கிற ஒரு நிகழ்வை கடந்த 4 ஆண்டுகளாக நாம் நடத்தி வருகிற நிமித்தம் ஆயிரக்கணக்கானோர் அதில் நன்மை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் திருமணத்துக்காக காத்திருக்கிறார்கள். இந்த சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியத்தின் சார்பாக திருமணம் என்கிற ஒரு நிலையை மிகுந்த கவனத்தோடு, குடும்பங்களை கட்டுவதில் மிகுந்த பாரத்தோடு கர்த்தர் எங்களுக்கு அந்த பாரத்தை கொடுத்ததினாலே திருமணங்களை ஏற்படுத்துவதும் குடும்பங்களை கட்டுவதுமான பாரத்தோடு ஆன தீவிர செயல்பாடுகளில் நாங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். அநேக ஊழியங்கள் இருக்கிறது, நல்லது. ஆனால் கர்த்தருடைய தீர்மானமும் திட்டமும் முதன்மையாக ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும். அந்த குடும்பத்தை சரியாக நடத்தி கொண்டு போவதற்காகத்தான் அநேக உபதேசங்கள், நிறைய வார்த்தைகள், வழிநடத்துகிற ஆசான்கள் இவர்களெல்லாம் தேவைப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவம் என்பது பல்வேறு கோறுகளில் பிரிக்கப்பட்டிருந்தாலும், பல்வேறான கோட்பாடுகளை கொண்டிருந்தாலும், வாழ்க்கை என்பது ஒன்று. அதில் மாற்று கருத்தே கிடையாது. திருமணம் என்று வருகிற பொழுது கணவன் மனைவி அன்பு சார்ந்த வாழ்க்கை, பிள்ளைகளை வளர்த்தல் என்பது ஒரு பொதுவான நோக்கம் சார்ந்தது. ஆனால் இதற்குள் சில சமயங்களையோ அல்லது தனிப்பட்ட கோட்பாடுகளையோ மத ரீதியான சில விஷயங்களை நாம் திணிக்கிற பொழுது அது சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அருமையானவர்களே, அதற்கு கடந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை என்பது மிக அவசியமானது. இந்த வாழ்க்கை என்கிற அமைப்பை நாம் தீர்மானத்தோடு மிக சிறப்பாக அழகாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம், விருப்பம் எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஆனால் சிக்கல் என்ன என்று சொன்னால், அதன் காலத்தில் திருமணத்தை செய்வதற்கு சரியான வரன்கள் அமைக்கப்பெறாதது, அல்லது சரியான வரன்கள் தெரியாதது, அல்லது ஒருவர் முன்னின்று நமக்காக அதை தேடுவது, தெரியப்படுத்துவது என்கிற நிலைப்பாடானது மிகுந்த சவாலாக இருக்கிறது. சில சமயங்களில் சில இடங்களில் இது கமர்சியலாக பொருளாதாரமாக்கப்பட்டு அது ஒரு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் யாரையும் குற்றம் சொல்வதற்கு அல்ல. ஆனால் அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் அநேக குடும்பங்களை கட்டுவதற்கு தேவனால் ஏவப்பட்ட விருப்பத்தின்படியும் வாரத்தின்படியும் தொடர்ந்து செய்து வருகிறோம். இனி வருகிற காலங்களில் நம்முடைய ஊழியத்தினுடைய அறக்கட்டளையின் சார்பாக மக்களை பங்காளர்களும் நண்பர்களுமாக கொண்டு இந்த ஊழியத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது ஆண்டவருடைய திட்டமாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த காணொளியை பார்க்கிறவர்கள், நீங்கள் குரூப்பில் என்னோடு கூட இணைந்திருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது புது நபர்களாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் முக்கியமானது, இந்த ஜெனரேஷன் மாத்திரமல்ல, இனி வருகிற ஜெனரேஷன்களுக்கும் சந்ததியினருக்கும் திருமணம் என்கிற வாழ்க்கை சிக்கலாக இருக்கக்கூடாது என்பதற்காக இதனை முதன்மையாக கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். நீங்கள் மாதந்தோறும் சின்ன ஒரு ஆஃபரிங் அனுப்பி நீங்கள் பங்காளர்களாக மாறிக்கொள்ளலாம். இந்த பங்காளர் என்கிற நிலைப்பாடில் நாங்கள் எவ்வளவு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், அதுவும் மாதம் ஒரு 100 ரூபாயிலிருந்து தொடங்கும். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் கட்டாயமாக பங்காளர்களாக விரும்புகிற நீங்கள் ஒரு 100 ரூபாயாவது மாதந்தோறும் அனுப்புபவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக சிறப்பாக செயல்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு 50 நபர்களோ அல்லது 60 நபர்களோ நம்மோடு கூட இணைந்து இருக்கிற பொழுது உங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் எளிமையாக ஏற்படுத்தவும், சில இடங்களில் சென்று பேசவும் அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். பிரயாணங்கள் மற்றும் மற்ற செயல்பாடுகளுக்காக பொருளாதாரத்தின் சப்போர்ட்டுகளும் நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் அதை எடுத்து உபயோகிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். நண்பர்கள் என்று இணைகிறவர்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் அனுப்பி தருகிற போது மாத்திரம் அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன ஆஃபரிங்கை அனுப்பி தந்துவிட்டு அதன் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி நீங்களும் எங்களோடு கூட நண்பர்களாக இணைந்து கொள்ளலாம். ஆனால் இதுவும் இல்லாமல் நாங்கள் இலவசமாக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் என்கிறவர்களுக்கும் இலவசமான நம்முடைய குரூப்பு இணைந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அதிலும் முடியாதவர்களுக்காக செயல்பாடு இருக்கும். ஆனால் என்ன ஒன்று என்று சொன்னால், நீங்கள் இலவசமாக இணைக்கப்பட்டிருக்கிற குரூப்பிலிருந்து உங்களுக்கு போட்டோக்கள் அனுப்பப்படும், அதற்கு ஏற்றது போல கான்டாக்ட் நம்பர் அனுப்பப்படும். ஆனால் எந்த விதமான என்னுடைய தனிப்பட்ட தொடர்புகளோ தனிப்பட்ட உங்களுக்கான முயற்சிகளோ என்னால் எடுக்க இயலாது. ஏனென்று சொன்னால், நான் பங்காளர்கள் நண்பர்கள் என்கிற விதங்களில் இருக்கிறவர்களுக்காக முதன்மையாக கொஞ்சம் செயல்பட வேண்டியிருக்கிறது. அநேக 1000 பேர்கள் திருமணம் முடிந்தாலும் அநேகர் இந்த ஊழியத்தை மறந்துவிட்டே போய்விட்டார்கள். அப்படினாலே எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டும். இன்னும் அநேகர் இதில் அந்த உணர்வு வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். மெயினாக அந்த பங்காளர்கள் நண்பர்கள் என்பதற்காக என்ன சொன்னால், வருகிற சந்ததி இந்த பிரச்சனையை சாதாரணமாக தாண்டி செல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆகவே தயவு கூர்ந்து இந்த குரூப்பில் இருக்கிறவர்கள் அல்லது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கே பங்காளர்களாக இணைந்து நண்பர்களாக இணைந்து இந்த ஊழியத்தை வளர்த்து வாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, மாதந்தோறும் நாங்கள் தஞ்சையில் வைத்து நடத்துகிறதான அந்த இலவசமான முகாமில் இனி மாதந்தோறும் போட்டோக்கள் அங்கே டிஸ்பிளே செய்யப்படும். ப்ரொஜெக்டர் மூலமாக அங்கு நாங்கள் மாதம் அதை போட இருக்கிறோம்.
வருகிற உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இதை அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள். என்னோடு கூட நீங்களும் இணைந்து இந்த ஊழியத்தோடு செயல்படுங்கள். இது நிறைய குடும்பங்களை கட்டவும், குடும்பங்களை சீரமைக்கவும், சில குறைபாடுகள், சில பிரச்சனைகள் என்கிற இருக்கிறவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து சரியான வழிநடத்தலுக்கு நேராக நடத்தவும் ஆண்டவர் தாமே உங்களை கொண்டும் நம்மை கொண்டும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து கொண்டு போவாராக. அவை வேறு ஏதும் சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் கீழே கொடுக்கப்படுகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள். இன்னும் சீக்கிரத்தில் இந்த திருமண பிரச்சனைகள் எல்லாம் மாறி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அநேக ஊழியங்களுக்கு செய்கிறீர்கள், உங்கள் ஊழியங்களுக்கு நீங்கள் சபைகளுக்கு செய்கிறீர்கள், நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் இந்த சந்ததிக்காக குடும்பங்களை, அநேக ஆயிரம் குடும்பங்களை கட்டுவதற்காக எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.